ونستغفره من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பு மிகுந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றிய சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஜும்ஆ என்கிற மகத்தான வணக்கத்தை நிறைவு செய்வதற்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகள் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனால் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களின் மீது நான் செய்திருக்கிற அந்த அருட்கொடைகளை குறித்து சொல்லும்போது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, ஓ மனிதர்களே, இறைவனால் உங்களுக்கு செய்யப்பட்ட அருள்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ண ஆரம்பித்தீர்கள் என்றால் லா துஹ்சுஹா, உங்களால் அவனுடைய அருளை எண்ணி முடிக்க முடியவே முடியாது. அந்தளவிற்கு இறைவனுடைய அருள் மனித சமூகத்தின் மீது அள்ளி பொழியப்பட்டிருக்கிறது. அந்த அருட்கொடைகளிலேயே மகத்தான அருள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏகத்துவம் என்கிற இந்த இஸ்லாமிய பாக்கியம்தான். இந்த ஏகத்துவ கொள்கையில் சங்கமித்திருக்கிற, இஸ்லாத்தை வாயால் மொழிந்து உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாக்கியம் இருக்கிறதே, நமக்கு முன் சென்ற எத்தனையோ நன்மக்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. நமக்கு முன் சென்ற எத்தனையோ இறை தூதர்களுடைய குடும்பங்களுக்கே இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களை சந்திப்பதற்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து நபிகளாரை பார்த்து கேட்கிறார், ஐன அபி, எங்க வாப்பா மௌத்தா போயிட்டாரு, இப்ப அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்திற்கு சென்று விட்டார். ஏன்? அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இதை கேட்ட மாத்திரத்தில் வந்த அந்த நபி தோழருடைய உள்ளம் கலங்கி கடுமையாக அழ ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் உயிரோடு வாழும் கட்டத்திலேயே எங்க வாப்பா நரகத்துக்கு தான் போயிட்டாருண்டு ஒரு இறை தூதருடைய வாயிலிருந்தே இந்த வார்த்தை வரும் பொழுது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடுமையாக அழுகிறார். நபிகளார் இதை பார்த்து அந்த நபி தோழரை மீண்டும் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அபூக வ அபி ஃபின்னார், உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள், முஹம்மது ஆகிய என்னுடைய தந்தையும் நரகத்திற்கு தான் சென்றிருக்கிறார். இந்த உலகத்திற்கே நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர், உலகம் நான் அழிகிற நாள் வரைக்கும் எந்த மனிதனெல்லாம் உலகத்தில் பிறக்கிறானோ, பிறந்து மடிகிறானோ, எல்லா மனிதர்களுக்குமான நேர்வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் இஸ்லாம் என்கிற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை.
இந்த உலகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திருமறை குர்ஆன் பேசுகிறது, உலகத்தில் அதிகபட்சம் வாழ்ந்த மனிதர்களுடைய வயது அவருடைய வயதுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர் அவர். அவர் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார், தாவா செய்தார். அதை எப்படி செய்தார் தெரியுமா? அந்த சமூக மக்களே சொல்லுவார்களாம், நூஹ் ஒரு பாதையிலே வந்தால் அந்த மக்கள் இன்னொரு பாதை வழியாக ஓடுவார்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் தன்னுடைய 2 கரங்களையும் விரல்களையும் எடுத்து காதுகளில் வைத்துக் கொள்வார்களாம். அந்த மக்கள் சொன்னார்களாம், யா நூஹு, நூஹே, கது ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா. இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை குறித்து நீ எங்களிடத்தில் எந்த அளவிற்கு பேசி இருக்கிறாய் என்றால், நீ பேசுகிறாய் பேசுகிறாய் பேசிக்கொண்டே இருக்கிறாய், மிக அதிகமாகவே பேசிவிட்டாய் என்று அதிகமான வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து அதில் பெரும்பகுதியை இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற விஷயத்திலேயே ஒரு மனிதர் செலவழித்தார். ஊர் முழுக்க போய் சொன்னார், ஒருத்தரையும் பாக்கி வைக்கல. அனைத்து மக்களுக்கும் இந்த கொள்கையை எடுத்து சென்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற பிள்ளை. அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற கொள்கையை கொடுத்தானா? இந்த ஏகத்துவ கொள்கை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைக்கு கிடைத்ததா? கிடைக்கவில்லை. இதோ நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு மனிதரை பற்றி 10 மாத காலம் திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்யப்படுகிறது. யார் அவர்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை இறைவன் தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான் என்று திருமறை குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறதே. அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த ஜமாத் ஊர் முழுக்க தெரு தெருவாக கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் செய்கிறது. ஏன் தெரியுமா? இந்த இஸ்லாத்தை சொல்லுவதிலே முதன்மையான மனிதராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சிலை வழிபாட்டை ஒழிப்பதிலே மும்முரம் காட்டினார்கள். இறைவனுக்கு நிகராக யாரையும் வைக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். இதை சொல்லும் போது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நான் சட்டை செய்ய மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை, அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தார்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு வம்ரஅத ஃபிரௌன். உலக மாந்தர்கள் நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களுக்கும் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனுடைய மனைவியை அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களுக்கும் உதாரணமாக குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுக்கு நேர்வழி, அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது, அவர்கள் சொர்க்கவாதியாக மாறி போனார்கள். ஆனால் அவர்களோடு நகமும் சதையுமாக வாழ்ந்த அவருடைய கணவனுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கலையே. எவ்வளவு பெரிய காசு பணம் வைத்திருந்தாலும் சரி, அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான் ஃபிரௌன். தன்னை கடவுள் என்று சொல்லல. அவன் எந்த இடத்திலே தனிப்பட்டு நிற்கிறான் என்றால் அனரப்புக்குமுல் ஆலா. மூசாவே, நீ ஒரு கடவுளை சொல்கிறாயா? நீ ஒரு இறைவனை சொல்கிறாயா? அந்த இறைவனுக்கெல்லாம் இறைவன் நான் என்று சொன்னான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை, அவனுடைய மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். இப்படி நமக்கு முன் சென்றவர்களுடைய வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது பல நபி தோழர்களுடைய குடும்பங்களுக்கு, பல இறை தூதரவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த இஸ்லாம் என்கிற பாக்கியம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய அருட்கொடை இது. எவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் சொர்க்கம் புக முடியாது. எவர் ஒருவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடவில்லையோ அவர்
நரகத்திற்கே செல்வார் என்பது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிற வாக்குறுதி. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களில் ஒருவராக இங்கே இருக்கிற நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? அந்த இஸ்லாத்தை நாம பெற்றிருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய கிஃப்ட். இந்த இஸ்லாத்தை பெற்றிருக்கிற நாம், இந்த ஏகத்துவ கொள்கையை பெற்றிருக்கிற நாம், இந்த கொள்கையை தன்னகத்தே வைத்துக் கொள்கிறோமா அல்லது நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை பிறருக்கும் கடத்துகிறோமா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் போதும், அதை நீங்கள் பிறருக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டால் போதுமானது, அதை யாரிடத்திலையும் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுச்சா? இறைவன் திருமறை குர்ஆனில் ஒரு ஈமான் கொண்டவனுக்கு அடையாளமாக எதை சொல்கிறான் தெரியுமா? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் பிற மக்களை அழைத்து வஅமில சாலிஹன், நல்ல அமல்களையும் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்லியவனை விட அழகிய சொல்லை சொன்னவன் இந்த மனித சமூகத்தில் எவன் இருக்கிறான்? யார் சிறந்த முஸ்லிம்? இறைவனுடைய பார்வையிலே யார் நல்ல முஸ்லிம்? இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பக்கம் பிற மக்களை அழைக்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு நேர்வழியை கொடுத்தானே, இஸ்லாத்திற்குள்ளே உன்னை ஒரு அங்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே, இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாகவும் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே வாட்ஸ்அப்ல திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வைக்கிறோம், அதுவும் ஒரு தாவா. அதை பார்த்து ஒருவனுடைய உள்ளம் மாறும், அதை பார்த்து ஒருவனுடைய வாழ்க்கை மாறும், அதை பார்த்து ஒருவன் ஒரு தீமையிலிருந்து விலகுவான். ஆனால் இதை அனைத்தையும் விட நமக்கு எத்தனையோ நட்பு வட்டங்கள் இருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் இணை கற்பிக்காதவர்களாகவே இருக்கிறார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காயல்பட்டினம் என்கிற இந்த ஊரு முஸ்லிம் பெல்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த மக்களில் தௌஹீதை விளங்கிய மக்கள் எத்தனை பேர்கள்? இங்கே வந்திருக்கிற முக்கால்வாசி பேர்கள் இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்லுவதாக இருந்தால் தௌஹீது கொள்கையை விளங்கிய மக்களே இங்கே அதிகமாக வருகிறோம். ஆனால் இந்த ஊரில் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் இணை வைப்பு என்கிற மாபாதக செயலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மதுரையிலிருந்து ஜும்மாவுக்கு வர்றோம், வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம். இறங்குனதுதான் தாமதம். இந்த ஊரில் நான் கண்ட அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறாங்க. அந்த கட் அவுட்ல ஒரு சில விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு அவுலியாவுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊர் நிலைமை என்ன, இங்கே இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் எந்த அளவிற்கு ஷிர்க் என்கிற மாபாதக செயலிலே மூழ்கி இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்கும் இந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத பல செயல்களிலே எப்படி மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஊர்வாசிகளான தௌஹீதை விளங்கிய மக்கள் நன்றாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஷஹீது மதனின்னு ஒரு அவுலியாவுடைய பெயரை போடுறாங்க. அந்த அவுலியாவுடைய பெயரை போட்டு அவருக்கு 1001வது பிறந்த நாள் விழா. கட் அவுட் அடிக்கிறது யாரு? தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன். தொப்பி போட்டிருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார், 5 வேளை தொழுகிறார், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லுகிறான், முகம்மது தான் என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறான். அவன் கட் அவுட் அடிக்கிறான் பாருங்கள். ஷஹீது மதனிக்கு 1001வது பிறந்த நாள் விழா.
908ஆம் ஆண்டு நிறைவு விழா போட்டுவிட்டு இவருடைய பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களில் என்னென்ன கூத்துகள் செய்றாங்க பாருங்க. போர்வை போர்த்தும் விழா, போர்வை போர்த்தும் நிகழ்ச்சி. அது என்ன வித்தியாசமா இருக்கு? தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது. என்னடா போர்வை போர்த்துற நிகழ்ச்சினா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாங்க, கபூரை அவுலியாக்கள் படுத்திருக்கிற அந்த கபூர்ல விசேடமான போர்வையை கலரா பொத்துவாங்க. அதான் போர்வை போர்த்துற நிகழ்ச்சி. இஸ்லாத்திற்கும் இதற்கும் நேர்முரண். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு கபூரையும் நீங்கள் அலங்கரிக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இது, பொய் சொல்லவில்லை. தௌஹீத் ஜமாத்துடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு கபரையும் கட்டாதீர்கள், அதை உயர்த்தாதீர்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக அலங்கரிக்காதீர்கள். இன்னும் சொன்னார்கள், லா தத்தஹிது கபரி ஐதா, ஓ மக்களே, என்னுடைய கபரை நீங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிற முஹம்மது என்கிற என்னுடைய கபரை நீங்கள் விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள். யாருடைய வார்த்தை இது? நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லவில்லையா? பார்க்கிறோம். போர்வை பொத்துகிற நிகழ்ச்சி, ஒரு கபரை அலங்கரித்து ஒரு தனி மனிதனுக்கு விழா எடுக்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. இதை பற்றி விழிப்புணர்வு செய்யாத ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நமக்கு நெருக்கமானவர்கள், நாம் பார்ப்பவர்கள், நமக்கு பழக்கப்பட்டவர்கள், நம்முடைய கடைகளுக்கு வருபவர்கள் போவர்கள், நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்திலே நம்மோடு இணைந்து பயணிப்பவர்கள் யாரும் இப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பிலே இல்லையா? இப்படியான ஒரு கொடுமை உன்னுடைய ஊரிலே நடக்கும் போது அதற்கு எதிராக நீ பிரச்சாரம் செய்தாயா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால், இறைவனுக்கு முன்னால் சென்று நின்று இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தகுதியான மக்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அதோடு சேர்த்து விசேஷ துவாக்களும் நடைபெறும். எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நடப்பதே இஸ்லாம். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் நாசப்படுத்தி விடாதீர்கள். இறைவனுக்கும் இறை தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருந்தால் இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குமா? கபர்ல போய் ஒரு முஸ்லிம் முட்டுவானா? நபிகளார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், இந்த உலகத்தில் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே. எதை நபிகளார் வெறுத்தார்களோ, எதை அவர்கள் ஆதரிக்கவில்லையோ, எதை அவர்கள் அனுமதிக்கவில்லையோ அப்படியான காரியங்கள் இஸ்லாத்தின் பேரால் நடக்கிறதே. இதற்கு எதிராக எத்தனை பேர் இந்த ஊர்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? நம்முடைய ஊரில் நடக்கிற இந்த அநியாயத்திற்கு எதிராக எத்தனை பேர் ஃபேஸ்புக் பதிவை போட்டோம்? எத்தனை பேர் தனி நபர்களை சந்தித்து இதனுடைய வீரியத்தை குறித்து எடுத்து சொல்லி அல்லாஹ்வினுடைய உண்மையான மார்க்கத்தின் பக்கம், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்களை அழைத்திருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்பான். தபாரக் என்கிற ஒரு சூரத்துல் முல்க், அந்த அத்தியாயத்திலே சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் மத்தியில் நடக்கிற சில நிகழ்வுகளை அல்லாஹ் பேசுகிறார். வானவர்கள் நரகவாதிகளிடத்திலே பேசுகிறார்கள், அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு எடுத்து சொல்பவர்கள் வரவில்லையா?
அவர்கள் சொல்லுவார்களாம், நரகவாதிகள் சொல்லுவார்களாம், பலா கதுஜானா, எங்களிடத்தில் வந்தார்கள், ஃபகத்தபத்து பிஹா, நான் அவர்களை பொய்யர்கள் என்று கூறினேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மோடு இப்படியான செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் திருந்தி சுவர்க்கத்திற்கு வர வேண்டும். ஒரு கால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் நரகத்திற்கு சென்று அல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை வைக்கிறான், அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா என்று கேட்டால், அவர்கள் தனக்கு பழக்கமான எத்தனையோ நபர்களை கை காட்டுவார்கள். இவெல்லாம் திருந்தி இருந்தான், இதை விட்டு ஒதுங்கி இருந்தான், அவனுக்குள்ளே மட்டுமே இதை வச்சுக்கிட்டானே தவிர எனக்கு இது சம்பந்தமான விபரீதத்தை எடுத்து சொல்லவில்லை என்று அந்த மக்கள் சொன்னால், அந்த இடத்தில் யார் குற்றவாளி கூண்டில் நிற்பது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கொள்கையை விளங்கி இருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம், அந்த கொள்கையிலே பயணிக்கிறோம் என்றால் இதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா இல்லையா? ஒரு ஈமானிய அடையாளம் இல்லையாங்க இது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, நீங்கள் ஒரு தவறை, ஒரு பாவத்தை கண்டால் உங்களுடைய கரத்தால் அதை தடுங்கள். ஃபைல்லம் யஸ்ததி, அதற்கு சக்தி இல்லை என்றால் ஃபபிலிசானிஹி, வாயால சொல்லுடா, பேசு, உடைச்சு பேசு. என்ன உன்னை ஒதுக்கிடுவானா? உன்னை கொலை பண்ணிடுவானா? உன்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டானா? உன்னை ஊர் நீக்கம் பண்ணிடுவானா? உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானா? உன் வீட்டில் மாப்பிள்ளை எடுக்க மாட்டானா? உலக காரியங்களுக்கு அச்சமடைந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற விஷயத்திலே தயவுதாட்சியம் காட்டினோம் என்றால் படைத்த ரப்புக்கு பயந்து கொள்ள வேண்டும். ஃபைல்லம் யஸ்ததி, வாயாலையும் சொல்ல முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தாலாவது அந்த பாவத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால், ஏகத்துவ கொள்கையை ஏற்பது முக்கியமில்லை, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்பவர்களே சிறந்த முஸ்லிம்கள் என்று திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பாடம் நடத்துகிறது. கொஞ்சம் பின்னாடி உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. அந்த பின்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இடம் கொடுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்கப்பட்டால் இடம் கொடுப்பார்கள் முஸ்லிம்கள். இதை முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு இலக்கணமாகவே அல்லாஹ் சொல்கிறான். அதனால எப்பொழுது பள்ளிக்குள்ள வந்தாலும் இடம் இருக்கும் என்றால் நெருக்கமாக, இடைஞ்சல் இல்லாம எந்த அளவுக்கு நம்மளால அல்லாஹ்வை நெருங்கி வர முடியுமோ அந்த அளவிற்கு நெருங்கி வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப திருமறை குர்ஆன் ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அதிகமான இடங்களிலே இஸ்லாம் என்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு ஈமான்தாரியினுடைய அடையாளம், அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவனாகவே அவன் இருப்பான் என்று வர்ணிக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், திருமறை குர்ஆன் நம்மிடத்திலே பேசுகிறது, வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களிடத்தில் ஒரு சமூகம் இருக்கட்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையின் பக்கம் பிற மக்களை அழைப்பார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், ஒரு தீமையை மக்கள் செய்வதை பார்த்தால் அதை தடுப்பார்கள். வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையிலே அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படிப்பட்டவர்களே வெற்றியாளர்கள். மறுமையில நீ ஜெயிக்கணுமா? கபரு வாழ்க்கையில நீ வெற்றி பெறணுமா? வானவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டுமா? உலகத்தில் வாழுகிற காலகட்டத்திலே நன்மையை ஏவு, தீமையை தடு, இந்த குணாதிசயத்தை வளர்த்துக்கொள். இதுதான் ஒரு ஈமான்தாரியினுடைய அடையாளம். நமக்கு முன்னர் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார், லுக்மான் என்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார், நிறைய அட்வைஸ் செய்தார். அல்லாஹ் அதை அப்படியே பட்டியல் போடுகிறான். அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரையும் நீ ஆக்காத. வானத்திலேயோ பூமியினுடைய ஏதோ ஒரு பகுதியிலேயோ கடுகின் விதையளவு ஒரு பொருள் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்துருவான், அல்லாஹ்க்கு பயந்துக்க. இப்படி உபதேசம் செய்து கொண்டே வருகிறார். பெரியவங்ககிட்ட மரியாதையா பேசு,
குரலை தாழ்த்தி பேசு, கண்ணியமா நடந்துக்க, கர்வமா நடக்காத, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த லுக்மான் என்கிற நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு இறுதியாக ஒரு உபதேசம் செய்கிறார். ஃபைனல் டச்ன்னு சொல்லுவோமே. என்ன செய்கிறார் தெரியுமா? நன்மையை ஏவு மகனே, தீமையை தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக். இந்த பணியை செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும் நீ சகித்துக்கொள். கஷ்டம் வரும், துன்பம் வரும். நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் நம்மளை எதிரியா பார்ப்பான், மேலைங்களையும் பார்ப்பான், நம்மளை கண்டா ஓடுவான், நம்மகிட்ட வியாபாரம் செய்யறத குறைப்பான், நம்மகிட்ட சிரிச்சு பேச மாட்டான். எல்லா விதமான சங்கடங்களும் வரும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதை செய்யும் போது உனக்கு ஏற்படுகிற எல்லா சங்கடங்களையும் துன்பங்களையும் வஸ்பிர், நீ பொறுத்துக்கொள். நமக்கு அதான வேணும். உலகத்துல வாழும் போது இது மாதிரியான சங்கடங்களை அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ளவில்லை என்றால் இதை விட பெரிய தியாகத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் அழிகிற நாள் வரைக்கும் நாம் போற்றி புகழ்கிறோம். காரணம் என்ன? இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் எடுத்து சொன்ன விதம். நாம உலகத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன சங்கடங்களுக்காக வேண்டி இதை சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகத்தை எடுத்து பாருங்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், தாவாவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது இன்றைக்கெல்லாம் நமக்கு ஏதோ அது ஆகாத ஒரு விஷயம் மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் ஆயிஷா நாயகி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இது போன்று கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பட்ட கஷ்டத்திலேயே ரொம்ப இக்கட்டான கஷ்டம்னா என்ன? உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும், அந்த நாள்ல நீங்க அனுபவிச்ச கஷ்டத்தை போன்று உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அது மாதிரி ஒரு கஷ்டம் எப்ப நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, மக்காவிலே நான் பிரச்சாரம் செய்தேன். மக்காவிலே பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியான சூழ்நிலையில் என்னுடைய தோழர்கள் எல்லாம் மக்காவிலே ஆங்காங்கே அடிக்கப்படுகிறார்கள். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். நான் மக்காவிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தாயிஃப் என்கிற ஒரு நகரத்திற்கு சென்றேன். அங்கே சென்று பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. நான் பிரச்சாரம் செய்வதற்கு எனக்கு உதவுங்கள் என்று உதவிக்கரம் தேடுகிறார்கள். ஆனால் அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆயிஷாவே உன்னுடைய கூட்டத்தார். அப்படின்னா ஃபேமிலி ரீதியா ஒரு குடும்ப உறவு இருக்கு போல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய கூட்டத்தார் அந்த தாயிஃப் என்கிற நகரத்திலே என்னை கல்லால் அடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடிப்பட்டு இரத்த காயங்களாக தாயிஃபை விட்டு வெளியேறினார்களே, எதற்காக இப்படி அடிபட்டார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் அடிபடணும்? அவங்களுக்கு தேவையா? சிறுவர்களுடைய கையால் கல்லடிப்பட வேண்டும் என்கிற ஒரு அவமானகரமான சூழ்நிலை என்று நாம பார்ப்போமே, அந்த சூழ்நிலையை இந்த தூதர் சகித்துக் கொண்டார். ஏன்? அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். ஏன்? வானவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது கூட தாவா என்பது இந்த மார்க்கம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது, இது பிறருக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே நபிகளார் எந்த அளவிற்கு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வானவர்கள் வருகிறார்கள், முகம்மதே, ஒரே ஒரு அனுமதி கொடுங்கள், 2 மலைகளை இந்த ஊர்ல உருட்டி விட்டு தாயிஃப் என்கிற நகரத்தையே அழிச்சிருவாங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அக்கறையை பாருங்க, மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்கிற அந்த தாகத்தை பாருங்கள். நபிகளார் சொல்கிறார்கள், வேண்டாம், இவர்கள் ஏகத்துவ கொள்கைக்கு வராவிட்டாலும்
இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வருவார்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அது மாதிரியான தாகம் ஏங்க இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள்ட்ட இல்ல? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், தன்னை தௌஹீத்வாதியாக காட்டிக் கொள்கிறோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வது முக்கியம் கிடையாது, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதிலேயே நம்முடைய மறுமை வெற்றி இருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டவர்களாக நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ கொள்கையை இதுபோன்று மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகள் நடக்கும் போது அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரு நன்மக்களாக உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரம், அடுத்த வாரம் நம்முடைய கோவை மாவட்டம் பொள்ளாச்சி என்கிற பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் அந்த பகுதியிலே அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வேண்டி பொருளாதாரம் வசூலிப்பதற்காக நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டம் பள்ளிப்படை பூதகேணி கிளையின் சார்பாக இந்த 2 கிளையை சேர்ந்த சகோதரர்களுக்கும் அந்த தத்தமது பகுதிகளில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் எடுத்து சொல்கிற ஆலயங்கள் அடிப்படையாக தேவைப்படுகிற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அவங்க அடுத்த வாரம் நம்மை நாடி வர இருக்கிறாங்க. அடுத்த வார ஜும்மாவுடைய வசூல் அவர்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவு செய்யுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கிறார், எப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்கன்னு சொன்னாலுமே அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை நம்மிடத்திலிருந்து ஒரு காலத்திலையும் கேட்பதே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யாத்தி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், இறைவா லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பாய் என்றால் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்லுவானாம். உலகத்தில் தர்மத்தை விட எல்லா அமல்களையும் பெரிதாக நாம் பார்க்கிறோம். காசு முக்கியமா உயிர் முக்கியமான ஒரு மனுஷன் கேளுங்க, என்ன சொல்லுவான்? உயிர் தான் முக்கியம் சொல்லுவான். அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை கோடியையும் செலவு பண்ணிடுவான். 30 வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பார், நிறைய காசு பணம் சேர்த்துருவார், ஊருக்கு வந்து ஊர்ல செட்டில் ஆயிடுவோன்னு வந்து செட்டில் ஆவார். ஊருக்கு வந்தா மகனுக்கு ஒரு டிசீஸ் வந்துடும், உடம்பு சரியாம போயிடுறான். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உன் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் செலவாகும், அவனை காப்பாற்றணும்னா 1 கோடி ரூபாய் செலவாகும். தந்தையுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? 30 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து காசு, அந்த காசை இப்படி ஒரு நாள்ல நான் செலவு பண்ண முடியுமான்னு கேட்பாரா? என் புள்ளதான் எனக்கு முக்கியம், காசு போனா போயிட்டு போகுது வச்சுக்கங்க சொல்லுவாரா? ஒரு மனிதன் உலகத்தில் எல்லாத்தையும் விட உயிரைத்தான் நேசிப்பான். உயிருக்கு மேலாக ஒன்றுமே கிடையாது. உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு கிட்னியை கொடுத்துனா கொடுத்துருவான். ஏன்? ஒரு கிட்னியை வச்சு வாழ முடியும். 2 கோடி ரூபாய் கொடுக்குறேன், ஒரு கண்ணை கொடுத்துனா கொடுத்துருவான். ஏன்? ஒரு கண்ணை வச்சு வாழ முடியும். உலகத்தின் பாதியை கொடுக்குறேன், உசுரை கொடுத்துனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன் என்றால்
அந்த உயிரை வைத்துத்தான் அவன் அதை அனுபவிக்க இயலும். அப்ப உயிருக்கு மேலாக ஒரு சொத்து இல்லவே இல்லை. இஸ்லாத்திலே உயிர் தியாகம் தான் பெரிய அமலாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரை ஒரு மனிதன் கொடுப்பான் என்றால் சுவர்க்கத்திற்கு நேரடியாக செல்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயிர் தியாகத்தை சொல்லவில்லை. உயிர் தியாகம் செய்து நான் நல்லவனா மாறி விடுகிறேன் சொல்லல. தொழுது நல்லவனா மாறிடுறேன் சொல்லல. ரமலான் வரட்டும் 30 நோன்பு நான் இதுவரை உருப்படியா வச்சதே கிடையாது, இந்த வருஷமாவது கரெக்டா வச்சிடுறேன் சொல்லல. என்ன சொல்லுகிறான்? தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் அதன் பின்னர் தான் மனிதர்களாகிய நாம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறை நினைவை விட்டு அதுதான் நம்மை திருப்புகிறது. எனவே தன்னை வழிகெடுத்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்வதாக அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான். எனவே உயிர் உடலில் ஒட்டி இருக்கும் வரைக்கும் நமக்கான வாய்ப்பு, இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி இது போன்ற நல்ல காரியங்களுக்காக அதிகமாக செலவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.